ஷின்சான் த மூவி ஃப்ளவர்ஸ் ஆஃப் டென்காஸ்ட் அகாடமி ஷின்சான் ஃப்ரான்ச்சைஸில் வந்து 29வது படம். இந்த ஷின்சான் படத்தோட கதை என்னென்னா, ஷின்சானோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தென்காஸ்ட் அகாடமியில் ஜாயின் பண்ணுறாங்க. அந்த அகாடமி ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு டெக்னாலஜி உள்ள அகாடமி. அதில் ஜாயின் பண்ணி ஒரு ஸ்காலர்ஷிப் மாதிரி வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இப்படி அந்த அகாடமியில் இவங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அங்கே நிறைய மர்மமான விஷயங்கள்லாம் நடக்குது. அந்த ஸ்கூலில் ஒரு வேம்பேர் சுற்றிட்டு இருக்கு, அது நிறைய பேரை கடித்து மாற்றிட்டு இருக்கு. அதில் கசாமும் இந்த படத்தில் வேம்பேரால் பாதிக்கப்பட்டிருப்பான். இதுக்கப்புறம் ஷின்சானும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஒன்றா சேர்ந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. உண்மையில் அது வேம்பேர் தானா, கசாமாக்கு எப்படி இப்படி ஆச்சு, வேம்பேருக்கு பின்னாடிக்கு ரகசியத்தை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தை மொத்த கதையாக எடுத்துருப்பாங்க. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். பாசிட்டிவ்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஷின்சான் படங்களில் இருக்கிற மாதிரி இந்த படத்துலையும் காமெடிஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கும். காமெடிஸ் ரொம்ப அதிகமாக இருக்காது, ஒரு சில இடங்களில் தான் காமெடிஸ் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த படம் ஒரு சீரியஸ் டோனில் தான் கொண்டு போக முயற்சி பண்ணியிருப்பாங்க. அதில் தேவையான இடங்களில் ஹியூமர்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஷின்சானுக்கே உரிய நிறைய காமெடிஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அந்த பொண்ணுங்கிட்ட பேசுகிற மாதிரி, அதை டீச்சர்கிட்ட வழிகிற மாதிரியான காமெடிஸ், அதெல்லாம் கொஞ்சம் அடல்ட்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். அதை தவிர்த்து சின்ன பசங்க ரசிக்கிற மாதிரியான காமெடிஸுமே இருக்கும். அந்த ஷின்சான் பண்ணுற சேட்டைகள் எல்லாமே இந்த படத்துலேயே இருக்கும். ஸோ காமெடிஸ் தேவையான அளவுக்கு இருக்குது. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி இந்த படத்தோட ஸ்டோரியை ஒரு மிஸ்ட்ரி ஜோனில் கொண்டு போயிருப்பாங்க. வழக்கமாக இருக்க ஷின்சான் படங்கள் மாதிரி இல்லாமல் ஒரு கொஞ்சம் சீரியஸ் டோனில் இருக்கும். அது பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அந்த கதையை கொண்டு போன விதமும் நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த மிஸ்ட்ரியை சால்வ் பண்ணுற சீக்வன்ஸஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருப்பாங்க. நம்மளே கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கும். ஒரு சில பேர் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் மோஸ்ட்லி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொடுக்க முயற்சி பண்ணியிருப்பாங்க அந்த மிஸ்ட்ரி ரிசால்விங் சீக்வன்ஸ் எல்லாமே. அண்ட் கசாமா அண்ட் ஷின்சான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையும் இந்த படத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. நிறைய படங்களும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அதேமாதிரி இந்த படத்துலேயும் அந்த பாண்டிங்கை நல்லாவே காமிச்சிருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு. பட் நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். எத்தனை பேர் இந்த படம் பார்த்துருக்கீங்க, பார்த்து இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லைன்னு கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்.